ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டர் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்ட்ராப்ஸ், அப்புறம் ட்விட்டர் நம்ம த்ரெட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பொட்டன்ஷியல் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு மெட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லேயர் 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட். இவங்க இப்போதைக்கு வந்துட்டு லேயர் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லேயர் 2 லான்ச் பண்ணிட்டு கம்யூனிட்டி டெஸ்டிங் வந்துட்டு ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. 4.6 மில்லியன் மெட்டிஸ் டோக்கன்ஸ் வந்து ப்ரைஸ் பூலாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லியன் வேல்யூ இருந்தது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 450 மில்லியன் to 400 மில்லியன் டாலராவது அது வேல்யூவேஷன் இருக்கும். ஒரு மெட்டிஸ் டோக்கனுடைய கரண்ட் ரேட் வந்து $90 மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஏர்ட்ராப் நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வித்தவுட் காஸ்ட், ஜீரோ காஸ்ட் ஏர்ட்ராப்புங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுடைய வேலெட் கனெக்ட் பண்ணுற அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து இந்த எக்ஸ்பி தான் ஏர்னிங் பண்ணணும். டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எக்ஸ்பி கெயின் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. இதுப்பா எல்லாமே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலெட் அட்ரஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்களா, அது மேலே ஒரு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா செயின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செயினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டிஸ் செஃபோலியா அப்படின்ற மாதிரி ஒரு செயின் வந்து உள்ளே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு நெட்வொர்க் லாக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு அந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவ் கேட்கும். இது வந்து அப்ரூவ் கொடுத்து நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேஜ்லேயே வந்து நீங்கள் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். கம்யூனிட்டி டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்நெட்டை வந்துட்டு இந்த டெஸ்டிங் வந்து 2 செக்ஷனாக பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து சீசன் 1, சீசன் 2 வந்து வரப்போகுது. சீசன் 1 வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து கீழே ஸ்கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டேப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிஸ் வந்து நம்ம வந்து ஏர்னிங் பண்ணணும். அந்த எக்ஸ்பி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இப்போ ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அந்த டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அது நம்மளுடைய டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணோம். அதுக்கு இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்ல, நீங்கள் வந்து /startனு போட்டு 2 டைம் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய எத்திரியம் அட்ரஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு ரெக்வஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டோக்கன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு இதுக்கான அந்த எக்ஸ்பிஸ் வந்து கொடுத்துருவாங்க. 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎத்திஸ் அந்த ஒரு டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதனுடைய டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நானும் ஒன் டைம் வந்து சொல்லுவேன், நீங்களும் ஒன் டைம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு பேஜ் வரும். இதில் வந்துட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டோக்கன் வந்து மெட்டிஸ் to USDC வந்து செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிட்டு ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்பவும் போல் நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்வாப் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிட்டு லிவரேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லிவரேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து எனேபிள் லிவரேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லிவரேஜ் வந்து ஒன்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். லிவரேஜ் வந்து எனேபிள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே லாங் ட்ரேட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த லாங் ட்ரேட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாங் மெட்டிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அகைன் வந்துட்டு லாங் கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ட்ரேடு வந்து பிளேஸ் ஆகிடும். ஒன்ஸ் வந்து ட்ரேட் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இது இப்படியே விடாதான் விட்டுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சும்மா ஜஸ்ட் மேண்டேட்டரி கிடையாது. நமக்கு ட்ரேடு பிளேஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒன்ஸ் டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு லிக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு டேப் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லிக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லிக்யூரிட்டி வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து பை லிக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து மெட்டிஸ் டோக்கன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து எவ்வளோ நீங்கள் லிக்விடிட்டி டோக்கன்ஸ் வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்றது காட்டும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பை டிஎல்பின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்து நம்மளுடைய டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட்நெட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு பேஜ் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க் வந்து பர்டிகுலர் டாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் சம் அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான், எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்வாப் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் ஆஃப்டர் தட் ட்ரேட் அப்படின்ற டேபு கீழே பார்த்தீங்கன்னா பூல் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து கிரியேட் பூல் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து லிக்விடிட்டி பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான். தென் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். மொத்தமாக 2 டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அப்ரூவ் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சப்ளை டிரான்சாக்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அந்த சப்ளை டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட் ஸ்வாப்புடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி லேபிள் வந்துடும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு உங்களுடைய இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்வாப் டேபிள் ஏதாவது ஒரு டோக்கன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டோக்கனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டோக்கன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அப்ரூவ் கேட்கும். இந்த வந்து அப்ரூவ் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வாப் டிரான்சாக்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸ்வாப் வந்து எனேபிள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வாப் வந்து பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் லிக்விடிட்டி பூல் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லிக்விடிட்டி பூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டெபாசிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மேலே கஸ்டம் பக்கத்தில் ப்ரொபோஷனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து எல்லா டோக்கன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆட் லிக்விடிட்டி அப்படின்ற பட்டனை வந்து நிறைய டைம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இந்த ஒரு டாஸ்க்கு தான் என்னை வந்து எரிச்சல் ஏற்றிடுச்சு. நான் 2 நாளாக வெயிட் பண்ணி இந்த டாஸ்க்கை பண்ணேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து ஒரு வழியாக லிக்விடிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஒரு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லேபிள் வந்து ஆட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த டாஸ்க்குடைய என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பை டிக்கெட்ஸ் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு தென் வந்து மின்ட் பட்டன் மின்ட் டோக்கன்ஸ் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டோக்கன்ஸ் வந்து மின்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபேக் பேலன்ஸ் மெட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அது ஒரு டோக்கனை என்டர் பண்ணிவிட்டு அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்ரூவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும், அப்ரூவ் டிரான்சாக்ஷன் போகும். இது வந்து அப்ரூவ் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து அப்ரூவ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பை அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். அந்த பை பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். தென் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்து டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டாஸ்க்கு லீக் டெக் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இந்த டாஸ்க் வந்து ஒர்க்கே ஆகலை. இதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பெண்டிங்கில் போட்டிருந்தேன். இப்போ மெட்டிஸ் டீமே பார்த்துட்டு இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி இந்த டாஸ்க்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு லாஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு இருக்காது. மொத்தமாக 5 டாஸ்க் தான் இருக்கும். ஸோ அவைலபிள் இருக்க 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பீஸ் வந்து ஏர்னிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோ தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணும் ப்ரோ.